கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 34-35 ஆகிய வசனங்கள். அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன் என்றும் நிச்சயமாய் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும், எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவனே அவருக்கு உகந்தவன் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவர் எல்லாரையுமே ஒரே மாதிரியாக பார்க்கிறவர். ஹல்லேலூயா. எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். பிரியமானவர்களே, எந்த ஜனமாய் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு பயந்த ஜனங்களா இருக்க வேண்டும், நீதியை செய்கிறவர்களா இருக்க வேண்டும். அவர்களே கர்த்தருக்கு உகந்தவர்கள், அவர்களே கர்த்தருக்கு ஏற்ற ஜனங்கள், அவர்களே கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு உகந்தவர்களாய், கர்த்தருக்கு ஏற்ற ஜனங்களாய், பரிசுத்த ஜனங்களாய், நீதி செய்கிற ஜனங்களாய் நாம் இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயம் இருக்கிறதா? அவருக்கு பயந்திருந்து நீதியை செய்கிறவனே அவருக்கு உகந்தவன். அவருக்கு பயந்து நாம் வாழ்ந்தோம் என்றால் தீமையான காரியங்களை விட்டு விலகி விடுவோம், பாவமான காரியங்களை விட்டு விலகி விடுவோம், அநியாயமான காரியங்களை விட்டு விலகி விடுவோம், நீதியை செய்வோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அநியாயத்தை விட்டு விலகி நீதி செய்கிறோமா? உண்மையாய் வாழ்கிறோமா? செமையான வாழ்க்கை வாழ்கிறோமா? நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஏசாயா 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, பரிதானத்திற்காக லஞ்சம் வாங்கி கொண்டு குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே அநேக காரியங்களிலே அநீதிதான் நடக்கிறது. நியாயத்தை காணோம், நியாயத்தை பார்க்க முடியவில்லை, நியாயத்தை புரட்டுகிறார்கள். ஏழை எளிய ஜனங்களுக்கு விரோதமாய் பல அநியாயங்கள் நடக்கிறது, பல தவறுகள் நடக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கிறவர்களுக்கு ஐயோ என்று. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் அநியாயம் நடக்கலாம், பரிதானம் வாங்கி கொண்டு, லஞ்சத்தை வாங்கி கொண்டு, பணத்தை வாங்கி கொண்டு குற்றவாளியை நீதிமானாக தீர்க்கலாம். ஆனால் பரலோக தேவன் நமக்கு நீதி செய்கிறவர். அவருடைய சமூகத்திலே நாம் அமர்ந்து நம்முடைய பிரச்சனைகளை தெரிவிக்கும் போது அவர் நமக்கு நீதி செய்வார். ஹல்லேலூயா. பரிதானத்திற்காக குற்றவாளியை நீதிமானாக தீர்த்து நீதிமானின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாய் புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. பிரியமானவர்களே, நம் நீதிமானாய் இருக்கலாம், ஆனால் நமக்கு வரவேண்டிய நியாயத்தை வரவிடாமல் நியாயத்தை புரட்டுகிறவர்களுக்கு ஐயோ. கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? நீதி உள்ள ஒரு வாழ்க்கையா இருக்கிறதா? செமையான ஜனங்களாய் வாழ்கிறோமா? இந்த உலக காரியங்களிலே நீதியாய் நடக்கிறோமா? அல்லது ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்குகிறோமா? நியாயத்தை புரட்டுகிறோமா? பணத்தை வாங்கி கொண்டு, பரிதானத்தை வாங்கி கொண்டு, லஞ்சத்தை வாங்கி கொண்டு நியாயத்தை புரட்டுகிறோமா? ஐயோ என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும். இப்படிப்பட்ட காரியங்களிலிருந்து மனம் திரும்பும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது, நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கோபாக்கினை நாளிலே ஐஸ்வர்யம் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது. ஆனால் நாம் செய்த நீதியான காரியங்கள், நன்மைகள் மரணத்துக்கு நம்மை தப்புவிக்குமா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பிரியமாய் நீதியான வாழ்க்கை வாழ வேண்டும். அநியாயம் என்று தெரிந்துவிட்டால் நாம் விலகிவிட வேண்டும். ஒருபோதும் அநியாயமான காரியங்களுக்கு உடந்தையாக கூடாது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே ஏழை எளிய ஜனங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறார்கள், அநியாயமாய் அபகரிக்கிறார்கள். இந்த உலகத்திலே அநீதியான காரியங்கள் நடக்கிறது. ஆனால் தேவ சமூகத்திலே நாம் நீதி கேட்கும் போது நம்முடைய எல்லா காரியங்களுக்கும் கர்த்தர் ஏற்ற நேரத்திலே நீதி செய்வார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அநியாயம் நடந்திருக்கலாம்,
உங்களை யாராவது துன்பப்படுத்தி இருக்கலாம், உங்களுக்கு தீங்கு செய்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே தெரிவிக்கும் போது அவர் உங்களுக்கு நீதி செய்வார். நம்முடைய தேவன் நீதிபரர். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் அவருடைய நீதியின் வலதுகரத்தினாலே உங்களை தாங்குவார், தப்புவிப்பார், உங்களை நடத்துவார், உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். ஆனால் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் வாழும்போது, நீதி செய்யும் போது, கர்த்தருக்கு பயந்து வாழும்போது, தீமையான காரியங்களை விட்டு விலகி நன்மை செய்யும் போது கர்த்தர் உங்களை தப்புவிப்பார். நீதியின் வலதுகரத்தினாலே உங்களை தாங்கி வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், பரிசுத்தமுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்து எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே, உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகளை, தொழில்களை, வியாபாரங்களை எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்கப்பா. வேலை செய்திருக்கேற்ற நல்ல பலனை, சத்துதை கொடுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. சத்ருவின் கிரிகளுக்கு விலைக்கு பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகள் படிப்புக்கேற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. வேலை இல்லாமல் கண்ணீரோடு கஷ்டத்தோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகர கதுரி கரதரபலா, ரபா கபரா சந்த ரதன ஹதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரீ ஆக்கபோர சந்த ரதன ஹதரபலா, ரீபா கே ரேஷே கே லேதனமர ஷதரபலா. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. ரீபா லஹதர ஷஹரதரபலா, ரீபா கே ரேஷே கே லேதனமர ஷதரபலா. தடைகள் விலகுவதாக. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குங்கப்பா. கண்ணீரோடு வாழ்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் சுகப்படுத்துகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பலவீனங்களையும் நீக்கி பிள்ளைகளை சுகப்படுத்துங்க, விடுதலையாக்குங்க, ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்தோடு, கண்ணீரோடு கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை தொடுங்கப்பா. என் தேவன் அந்த குடும்பத்தில் உள்ள தேவைகளை சந்திங்க. பிள்ளைகளை கடன் கொடுக்கிறவர்களாய் மாற்றுங்க, ஆசீர்வதிங்கப்பா. கடன் என்ற நிந்தையிலிருந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒவ்வொரு குடும்பங்களையும் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் ஆசீர்வதிங்க. சத்துரு கொண்டு வருகிற எல்லா போராட்டங்களுக்கும், பிரச்சனைகளுக்கும், தீமைகளுக்கும், மரண பயங்களுக்கும், இருளின் அதிகாரங்களுக்கும், ஆபத்துகளுக்கும், நாச மோசங்களுக்கும், தீமைகளுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலாம். நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம்ப்பா. உடைய நீதியின் வலதுகரத்தினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் தாங்கி தப்புவீங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.